அவன் இல்லாமலே எக்கு கூட சேர்க்காம ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் கண்டென்ஸ்டு மில்க் 150 ml எடுத்திருக்கேங்க. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 75 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் 75 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட ப்ரௌன் சுகர் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா 100 கிராம் எடுத்திருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், அதோடையே ப்ரௌன் சுகர் 50 கிராம் இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இதை ஊற்றுனா இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல விழுகிற அளவுக்கு இருக்குங்க. தட்டி விட்டுட்டு நம்ம இப்போது குக்கரில் கூட வைக்கலாங்க. ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 20 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த ப்ரௌனி மிக்ஸை வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் போல் வேக வைக்கணுங்க. இப்போ சூப்பரான டேஸ்டியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. இடையில ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கர் கூட தேவையில்லைங்க, அவன் கூட தேவையில்லை. நார்மலான ஒரு பாத்திரத்துலேயே எந்த ட்ரே வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செலவே இல்லாமல் வீட்டிலே ப்ரௌனி செஞ்சிடலாங்க. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சுகரை பவுட்ரு பண்ணி செஞ்சுக்கலாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.